என்னாச்சு கிக்கோ? நீ எதுக்காக உடனே எங்களை இங்க வர சொன்ன? மேயரங்க, எனக்கு சைனால இருந்து யாரோ லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அது படிக்கிறதுக்காக தான் உங்க எல்லாரையும் இங்க வர சொன்னேன். பாத்தீங்களா, சன் சிட்டியோட ஹீரோக்கு ஒரு சிம்பிள் லெட்டர் கூட படிக்க தெரியல. அது எங்க கூட இத சைனீஸ்ல எழுதிருக்காங்களே. எனக்கு சைனீஸ் சாப்பிடதா தெரியும், படிக்க தெரியாதே. எல்லாத்துக்கும் அவசரப்படுவாரு. கடைசில வாயை கொடுத்து மாட்டிக்குவாரு. தோனி ஒரு பஞ்ச் விட்டா கதவை தட்டின சத்தம் பட்டு பட்டுன்னு வரும். இம்பாசிபிளான விஷயத்தை கண்டுபிடிச்சா அவனை டிடெக்டிவ் சாட் பட்னு சொல்லுவாங்க. அதை கொடுங்க, நான் படிச்சு சொல்றேன். இந்த லெட்டரை சைனாவுடைய மிகப்பெரிய கும்ஃபு குரு மாஸ்டர் லீ கிக்கோ கிட்ட உதவி கேட்டு எழுதிருக்காரு. என்னது, மாஸ்டர் லீக்கு கிக்கோட உதவி தேவைப்படுதா? ஆனா அவரு குங்ஃபுவோட மிகப்பெரிய குருவாச்சே. ரெண்டே வார்த்தையில சொல்லணும்னா வேர்ல்ட் ஃபேமஸ். விட ரொம்பவே ஃபேமஸ், வெரி வெரி ஃபேமஸ், யூனிவர்ஸ் ஃபேமஸ். அப்படியே என்னோட இந்த பசி மாதிரி. இப்ப நான் ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். மாஸ்டர் லீக்குன்னு சைனால ஒரு மிகப்பெரிய குங்ஃபு சென்டர் இருக்கு. அங்க ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு அவர் என்கிட்ட உதவி கேட்கணும்? இந்த கேள்விக்கான பதில் எல்லாம் சைனாவுக்கு போனாதான் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம் பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பீஸ்ஃபுல். என்ன சொல்ற? அடேங்கப்பா, என்ன இவங்க வந்ததும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. அச்சச்சோ, அச்சோ, இந்த ஸ்டூடண்ட்ஸ் எதுக்காக இங்க இருக்கிற பீஸ்ஃபுல்ல பீஸா ஆக்கிக்கிட்டு இருக்காங்க? நீங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? ப்ராப்ளம் இருக்கு, இப்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். என் பல்லு போச்சு, இப்போ நான் எப்படி சாப்பிடுறது? நீங்க எதுக்காக இப்ப இவனை அடிச்சீங்க? இப்ப நீங்க எல்லாரும் ஒரு வார்த்தை இவனை பார்த்து சொல்லணும். சாரி. சாரி நாங்க சொல்ல மாட்டோம், இப்போ நீ தான் சொல்லுவ. குழந்தைங்க, வயசானவங்க பொண்ணுங்க கிட்ட எப்பவுமே கை நீட்ட கூடாது. அது ரொம்ப தப்பான விஷயம். வீக்கா இருக்கிறவங்கள மிரட்டுவேன், ஸ்ட்ராங்கா தூக்கி போட்டு பந்தாடுவேன். மாஸ்டர் டேங் கத்து கொடுத்திருக்கிற பாடம் இதுதான். எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஸ்டூடெண்ட் கிட்ட இப்படி பேசியிருப்ப. குட் மார்னிங் மாஸ்டர். ஆனா ஃபைட் நான் ஆரம்பிக்கல. கரெக்ட். ஃபைட்டை உங்களோட ஸ்டூடண்ட்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் கிக்கோ செஞ்ச விஷயத்தை ரெண்டே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா தி எண்ட். தி எண்டை விட மிகப்பெரிய எண்டு, ரொம்ப பெரிய எண்டு. இப்ப நான் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். நாங்க எல்லாரும் இங்க மாஸ்டர் லீ பார்க்க தான் வந்தோம். அவரோட குங்ஃபு சென்டர் இந்த இடத்துல தானே இருக்கு, சரிதானே? இருக்கு, இல்ல இருந்துச்சு. இது இப்ப என்னோட இடம். மாஸ்டர் டேங்கோட குங்ஃபு சென்டர் இது. அப்ப மாஸ்டர் லீ எங்க இருக்காரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கெல்லாம் இந்த உலகத்தை விட்டு திடீர்னு காணாம போறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடுங்க. சாரி மாஸ்டர், நாங்க மாஸ்டர் லீயை சந்திக்காம இந்த இடத்தை விட்டு போறதா இல்ல. கண்டிப்பா போக மாட்டோம், எப்பவுமே போக மாட்டோம். சரி கேக்கோ, உன் விருப்பப்படியே நீ செய். நீ என் கூட ஃபைட் பண்ணு. நீ அதுல ஜெயிச்சிட்டேன்னா உன் விருப்பப்படியே நான் செய்யறேன். ஆனா ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு இப்பவே இந்த இடத்தை விட்டு வெளியேறி போயிடணும். உனக்கு சம்மதமா கேக்கோ? சேலஞ்ச் ஓகே. மறுபடியும் ஒரு தடவை உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஃபைட் பண்ணாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாக்கு போக்கு சொல்றது எனக்கு பிடிக்காது. முடிஞ்சா என்ன அட்டாக் பண்ணி காட்டு. ஓகே அங்கிள், ஆனா நீங்க வீக்கா இருக்கவங்க மேல கை வைக்கிறது ரொம்ப தப்பு. அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கிக்கோ எப்பவுமே ரைட்டுக்காக தான் ஃபைட் பண்ணுவான். கேக்கோ, வாய் கிழிய பேசி சண்டை போடக்கூடாது. தைரியம் இருந்தா என் கூட நேருக்கு நேரா மோதி காட்டு.
அப்ப தெரிஞ்சிரும் உன்கிட்ட எந்த அளவுக்கு தைரியம் இருக்குன்னு. பலகீனமானவங்களை மிரட்டுவேன், ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்கள தூக்கி போட்டு பந்தாடுவேன். மாஸ்டர் டேங்க் இப்படி ஒரு பாடத்தை தான் கத்து கொடுப்பான். கிக்கோ மாஸ்டர் டேங்க பண்ண விஷயம் இருக்கு பாரு, அத ரெண்டே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா பேங் பேங். அடேங்கப்பா, என்ன இது? ஏராளமான ஈகிள்ஸ் இந்த பக்கம் வந்துருச்சு. கிக்கோ, நான் ஒத்துக்கிறேன், நார்மல் குங்ஃபூல நீ என்ன விட பெட்டரா இருக்க. ஆனா இப்ப பார்க்கலாம் என்னுடைய இந்த குங்ஃபூ ஸ்பெஷல் ஸ்டைல்ல எப்படி தாக்கு பிடிக்கிறேன்னு பார்க்கலாம். வீக்கா இருக்கிறவங்கள மிரட்டுவேன், ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்கள தூக்கி போட்டு பந்தாடுவேன். மாஸ்டர் டேங்க் அப்படி ஒரு பாடத்தை கத்து கொடுப்பான். அச்சச்சோ கிக்கோ, நீ ஏன் சூப்பர் ஸ்பீடோவை இன்னும் கூப்பிடாம இருக்க? இல்ல மேயர் அங்கிள், இது ஒரிஜினல் ஈகிள்ஸ். சூப்பர் ஸ்பீடோ இங்க வந்தா இதுங்களுக்கு காயம் ஏற்படும். அந்த பேர்ட்ஸை காயப்படுத்த எனக்கு விருப்பம் இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், இது எனக்கான சண்டை, அதனால நான் இதை தனியா தான் எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறேன். அச்சச்சோ கிக்கோ, ஏன் இப்படி அடி வாங்குற? அச்சச்சோ கிக்கோ, என்னோட கிக்கோவுக்கு நீ சக்தியை கொடு. அந்த பையனை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. தப்பி தவறி கூட இந்த பக்கமே நீங்க வந்துடக்கூடாது. பிரமோத மாஸ்டர், நீங்க கிளகிட்டீங்க. நீங்க அந்த கிக்கோவையே தோக்கடிச்சிட்டீங்க. சரியா சொன்ன மார்ஷல். ஈகிள் மேல ஜம்ப் பண்ணி நின்னு ஃபைட் பண்ற வித்தைய நான் மாஸ்டர் லீ கிட்ட தான் கத்துக்கிட்டேன் தெரியுமா? இந்த டெக்னிக்ல என்ன யாராலையும் தோக்கடிக்க முடியாது. மாஸ்டரை தவிர வேற யாராலையும் முடியாது. ஆனா மாஸ்டர் லீ தான் இப்ப ரொம்பவே வயசானவர் ஆயிட்டார்ல. இப்போ அவர் எப்படி உங்க கூட சண்டை போடுவாரு? அந்த ஆளு வந்து சண்டை போட மாட்டா. ஆனா அந்த ஆளு இந்த வித்தைய வேற யாருக்காவது கத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அத நான் விரும்பவே இல்ல. அவர் இந்த வித்தைய வேற யாருக்கு கத்து கொடுக்க கூடாது. அதனால தான் நான் உன்கிட்ட மாஸ்டர் லீய ஒரு இடத்துல கைது பண்ணி வைக்க சொன்னேன். மேல் சார், என்னென்னமோ இங்க நடந்து போச்சு. ஃபைட்ல ஒருத்த கிக்கோவை தோக்கடிச்சிட்டானே. டிம்போனா, அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டெக்னிக். அதுக்கு பதிலடி கொடுக்க எந்த மெத்தடும் என்கிட்ட இல்ல. இப்ப நம்ம பண்ண வேண்டிய விஷயம் மாஸ்டர் லீயை தேடி கண்டுபிடிக்கணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் ஏதோ ஆபத்துல மாட்டிட்டு இருக்காரோன்னு. அவரை நாம எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? ஒரு வழி இருக்கு. இங்க பாரு, கூகுள்ல மாஸ்டர் லீயோட வீட்டு அட்ரஸ் இருக்கு. அப்புறம் இந்த கிரேட் வால் ஆஃப் சைனாக்கு பக்கத்துல ஒன்னு இருக்குல்ல, அங்கதான் அவரோட வீடு இருக்கு. சரி வாங்க, நம்ம நேரடியா அங்க போயிடலாம். அங்க போனா மாஸ்டர் லீ பத்தின எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். குட் மார்னிங். இது மாஸ்டர் லீயோட கிராமம் தானே? ஆமா, ஆனா இப்ப அவரு இந்த இடத்துல இல்ல. அது சரி, நீங்கெல்லாம் யாருங்க? அதோட மாஸ்டர் லீய எதுக்காக தேடிட்டு இருக்கீங்க? என் பேரு கிக்கோ. நான் சன் சிட்டில இருந்து வந்திருக்கேன். நீதான் கிக்கோவா? மாஸ்டர் லீ சொல்லிருந்தாரு நீ இங்க கண்டிப்பா வருவ. மாஸ்டர் இப்ப எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம், நாங்க இப்பவே மாஸ்டர் லீ கிட்ட கூட்டிட்டு போறோம். கூட்டிட்டு போறீங்களா? அப்படின்னா இவ்வளவு நேரம் எங்க கிட்ட நீங்க போய் சொன்னீங்களா? மாஸ்டர் இங்க தங்குறதே இல்லன்னு சொன்னீங்க. ஆமா, ஏன்னா நாங்க மாஸ்டர் டாங் தான் உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைச்சோம். ரொம்ப நாளாவே அவங்க மாஸ்டர் லீ பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. அவரை ஒரு வழி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப இப்ப அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. மாஸ்டர் லீய மாஸ்டர் டேங் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக அவரை நாங்க அந்த கிணத்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கோம்.
குட் மார்னிங் மாஸ்டர் லீ. இங்க என்னதான் நடக்குது? அப்புறம் அந்த லெட்டர்? உனக்கு நான் தான் அதை அனுப்பி வச்சேன் கிக்கு. நான் எனக்கு சொந்தமான குங்ஃபூ ட்ரைனிங் சென்டர் நடத்திட்டு இருந்தேன். அங்க நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில முக்கியமான குங்ஃபூவை கத்து கொடுத்துட்டு இருந்தேன். அதுல என்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருந்தான், மாஸ்டர் டேங்க். அதுக்கப்புறம் மாஸ்டர் டேங்க் என்னோட ட்ரைனிங் சென்டர்ல இருந்து வெளியே போக சொல்லிட்டான். அவன் என்னோட அந்த மொத்த இடத்தையும் அபகரிச்சிட்டான். அவன் இப்ப சின்ன சின்ன பசங்களுக்கு தப்பான விஷயங்களை கத்து கொடுத்துட்டு இருக்கான். பலவீனமானவங்களை மிரட்டுறான். அவங்கள அட்டாக் பண்றதுக்கு கத்து கொடுக்கறான். அப்படிதான் அவன் டோடோவை அட்டாக் பண்ணான். கையில ஆயுதம் இல்லாதவனையும் ஏழைகளையும் எப்பவும் நாம கொடுமைப்படுத்தவே கூடாது. அப்படின்னா சாரி, இப்ப என்ன சொல்றாருன்னா நீங்க தான் குங்ஃபூக்கு மாஸ்டர் ஆச்சே. அப்படின்னா நீங்க ஏன் அந்த டேங்கோட சண்டை போடாம இருக்கீங்க? ஏன்னா நான் இப்ப ரொம்பவே வயசானவனாயிட்டேன். என்னால இப்பவும் குங்ஃபூ கத்து கொடுக்க முடியும், ஆனா என்னால சண்டை போட முடியாது. கிக்கோ, மாஸ்டர் டேங்க் தனக்குன்னு ஒரு கேங்க ஆரம்பிச்சு இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்டி படிக்க நினைக்கிறான். அவனை அடக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். நீ அவனை நிச்சயமா குங்ஃபூல தோக்கடிச்சே ஆகணும். ஆனா மாஸ்டர் லீ, என்னால அவனோட அந்த லீகல் அட்டாக்க எதிர்த்து போராடவே முடியல. அது எப்படின்னு தெரியல. ஈகிள் ஃபைட் டெக்னிக்க நான் உனக்கு கத்து கொடுக்கிறேன். ஆனா நீ மாஸ்டர் டேங்க சும்மா தோக்கடிச்ச பிரயோஜனம் இல்ல. இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு முன்னாடியே அவனை தலைக்குனிய வைக்கணும், புரியுதா? இன்னும் கொஞ்ச நாள்ல மாஸ்டர் டேங் மிகப்பெரிய ஒரு குங்ஃபூ காம்படிஷன் ஆர்கனைஸ் பண்றதா இருக்கா. அதுல ஃபைட்டர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபைட் பண்ணுவாங்க. அதுல யாரு ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க மாஸ்டர் டேங்கோட ஃபைட் பண்ணி ஆகணும். அச்சச்சோ, அச்சோ, என்னால இதை நம்ப முடியல. அப்படின்னா இந்த வயசுல கிக்கோ கூட அந்த ஃபைட்டிங் மெத்தட்ஸ் எல்லாம் கத்துக்கணுமா? டெம்போனா இந்த வயசுல யாரை ஏது வேணும்னாலும் கத்துக்கலாம். அதுக்கு வயசுல ஒரு லிமிட்டே இல்ல. அது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா லேர்னிங். ரொம்ப சரியா சொன்ன ட்விங்கிள். மாஸ்டர் லீ, தயவு செஞ்சு எனக்கு அதை கத்து கொடுங்க. நீ இப்ப அதை கத்துக்கணும்னா எனக்கு ஸ்பெஷலி ட்ரெயின்ட் ஈகிள்ஸ் தேவைப்படுது. அதெல்லாம் இப்ப மாஸ்டர் டேங்கோட கஸ்டடியில தான் இருக்கு. நோ ப்ராப்ளம் மாஸ்டர். ஈகிளோட அரேஞ்ச்மெண்ட் நான் உடனே பண்ணிடுறேன். இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். சூப்பர் ஸ்பீடோ ஃபார்முலா நம்பர் 222. ஓகே படி, ஃபார்முலா நம்பர் 222 உடனே ஆக்டிவேட் பண்ணி இப்பவே நான் ரொபாட்டிக் ஈகிள்ஸ் அனுப்புறேன். கிக்கோ, நீ இப்ப இந்த பறக்கிற ஈகிள்ஸ் மேல ஜம்ப் பண்ணி ஏறணும். முதல்ல நீ ஒத்த கால்ல நிக்க பிராக்டிஸ் பண்ணணும். ஒன்னும் பிரச்சனை இல்ல கிக்கோ, மறுபடியும் முயற்சி பண்ணு. மாஸ்டர் லீ, என்னால பேலன்ஸ் பண்ண முடியல. இல்ல, அப்படி இல்ல கிக்கோ, நீ அத வேற ஒரு மெத்தட்ல தான் கத்துக்கணும். கிக்கோ, முதல்ல நீ உன்னோட 2 காலோட கட்ட வரலையும் நிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. அதுக்கப்புறம் அப்படியே ஜம்ப் பண்ணி 2 கட்ட வரல லேண்ட் ஆக பாரு. கிக்கோ, கவனமா செயல்படு. உன்னோட மைண்ட் அண்ட் பாடி உன் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். இதோ இந்த இறகு மாதிரி லைட் வெயிட்டா இருக்கணும். அதோட நீ இன்னொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஈகிள்ஸ் லெஃப்ட் டர்ன் எடுக்கும்போது நீ ரைட் சைடுல இருக்கிற விங்ல லேண்ட் பண்ணணும். அப்பதான் பேலன்ஸ மெயின்டைன் பண்ண முடியும். நீங்க சரியா சொன்னீங்க மாஸ்டர்.
நான் இப்ப மெடிடேட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். கிக்கோ, நீ ஈகிள் ஃபைட் டெக்னிக்க ரொம்ப பிரமாதமா கத்துக்கிட்ட. இப்போ நான் உனக்கு இன்னொரு வித்தியாசமான வித்தைய கத்து கொடுக்கறேன். மாஸ்டர் டேங் கூட நீ ஃபைட் பண்ற நேரம் உனக்கு இது கண்டிப்பா தேவைப்படும். மாஸ்டர் டேங் கூட நீ ஃபைட் பண்ற நேரத்துல உன் கண்ணால பாக்குறத விட காதுகளை டிபெண்ட் பண்ணணும். அந்த நேரத்துல மாஸ்டர் டேங் மூச்சு விடுற சத்தம் உனக்கு கேட்கும். அதை பேஸ் பண்ணி நீ அவனை அட்டாக் பண்ணணும். நீ பிராக்டிஸுக்காக இந்த சலங்க சத்தத்து மேல கவனத்தை செலுத்து. நீ இப்ப மாஸ்டர் டேங்கோட ஃபைட் பண்றதுக்கு எல்லா விதத்திலையும் தயாராயிட்ட. அடேங்க அப்பா, இங்க ஏராளமான ஃபைட்டர்ஸ் வந்திருக்காங்களே. கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். வேர்ல்டு குங்ஃபூ சாம்பியன்ஷிப்புக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு உலகத்தோட பல நாடுகள்ல இருந்து வந்திருக்கிற குங்ஃபூ ஃபைட்டர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்க போறாங்க. அதுல யார் வின் பண்ண போறாங்களோ அவங்க கடைசியா இந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்றதுக்காக என் கூட மோத போறாங்க. மாஸ்டர் லீ, இன்னைக்கு நீங்க ஏன் முன்னாடி வந்து நின்னு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. வீக்கா இருக்கிறவங்கள மிரட்டுவேன், ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்கள தூக்கி போட்டு பந்தாடுவேன். மாஸ்டர் டேங் கத்து கொடுக்கிற பாடமே இதுதான். யாரு தப்பு செஞ்சிருக்காங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே தெரிஞ்சுக்குவ. கிக்கோ, என் ட்ரைனிங் சென்டரை மீட்கணும். அப்புறம் மாஸ்டர் டேங்கோட திமிர அடக்கணும். குங்ஃபூ ஆர்ட்டோட சரியான முறைய ஜனங்களுக்கு கத்து கொடுக்கிறது, இது எல்லாமே இன்னைக்கு உன் கையில தான் இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணுவேன் மாஸ்டர். உங்களோட நம்பிக்கையை காப்பாத்த நான் மும்பரமா முயற்சி பண்ணுவேன். வந்திருக்கிற கீகோ அடுத்தடுத்து மிகப்பெரிய சாம்பியன்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு பந்தாடிட்டான். சைனா மக்களும் இப்ப கீகோவை மனசார வாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நடந்த இந்த கடைசி ஃபைட்ல கீகோ தன்னோட எல்லா அப்போனன்ட்ஸையும் ரிங்ல இருந்து அடிச்சு படி அனுப்பிட்டான். ஆனா இப்போ குங்ஃபூ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கிறதுக்காக கீகோ மாஸ்டர் டேங்கோட சண்டை போட வேண்டியிருக்கு. அவரை ஜெயிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது.
ஹாய். அநேகமா மாஸ்டர் லீ கிக்கோவுக்கு இந்த ஈகிள் ஃபைட்ட கத்து கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப பார்க்கலாம் என்னுடைய அதிபயங்கரமான அட்டாக்கை இவன் எப்படி சமாளிக்க போறான்னு. இந்த ஈகிள்ஸ் எல்லாம் ரொம்ப வேகமா பறந்துட்டு இருக்கு. அதனால கண்ணெல்லாம் ஒரே தூசி ஆகுது. என்னால தெளிவா எதையும் பார்க்க முடியல. அப்ப நான் எப்படி சண்டை போடுவேன்? மாஸ்டர் லீ என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. கண்ணால பார்க்க முடியாத நிலை வரும்போது காதோட பவரை யூஸ் பண்ணணும்னு சொன்னாருல்ல. இப்ப நான் என்னோட அந்த ஸ்பெஷல் கிக்கை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னால முடியல. என்ன அடி அப்பா. ஃபுட்பால் கிரவுண்ட்ல கபடி கபடின்னு சொல்லி ஒரு பிளேயர் எல்லாரையும் பந்து ஆடிட்ட பாத்தீங்களா? அப்படின்னா சார் என்ன சொல்ல வர்றாருன்னா யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இப்போ ஃபைனல் ஸ்டேஜ்ல கிக்கோ மாஸ்டர் டேங்க தோக்கடிச்சிட்டான். குங்ஃபு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பையே ஜெயிச்சிட்டான். மாஸ்டர் டான்ஸ் சொல்ல வார்த்தையை நம்பி நாங்கள் எல்லாரும் தப்பு பண்ணிட்டோம். ப்ளீஸ் எங்களை மன்னிச்சுங்க. நடந்தது பேசி பிரயோஜனம் இல்ல. மனுஷனா பிறந்தவங்க தப்பு பண்றது சகஜம். நல்ல ஒரு மனுஷன் யாருன்னு தெரியுமா? தான் செஞ்சது தப்புங்கிறத உணர்ந்து அதுல இருந்து திருந்த முயற்சி பண்றவன் தான்.